தென்னிந்திய சினிமாவில் தற்போது ஒரு பெயர் மிக பலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது கல்யாணி பிரியதர்ஷன். லோகா படத்தின் மெகா ஹிட்டிற்கு பிறகு இந்திய திரையுலகமே வியந்து பார்க்கும் ஒரு நட்சத்திரமாக அவர் உருவெடுத்துள்ளார். இப்போது அவர் எடுத்திருக்கும் ஒரு புதிய முடிவு திரையுலகில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடந்த 2017 இல் தெலுங்கில் ஹலோ படம் மூலம் அறிமுகமான கல்யாணி தமிழில் சிவகார்த்திகேயனின் ஹீரோ படத்தின் மூலம் கால்பதித்தார். பக்கத்து வீட்டு பெண் போன்ற தோற்றம், யதார்த்தமான நடிப்பு என ரசிகர்களை கவர்ந்த இவர் சமீபத்தில் வெளியான லோகா சாப்டர் -1 சந்திரா படம் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தார். இந்த மலையாள சூப்பர் ஹீரோ படத்தில் ரத்தம் குடிக்கும் மோகினியாக நடித்து மிரட்டியிருந்தார் கல்யாணி. 300 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலை குவித்து சாதனை படைத்த இந்த படத்திற்கு பிறகு கல்யாணிக்கு பாலிவுட் திரையுலகிலும் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தற்போது முன்னணி பாலிவுட் தயாரிப்பாளர்களுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கல்யாணி பிரியதர்ஷன் தனது ஸ்டைலை மாற்ற முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதுவரை குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த அவர் இனி கதையோடு ஒன்றிய லேசான கவர்ச்சிக்கும் பச்சை கொடி காட்டியுள்ளாராம். சமீபகாலமாக அவர் வெளியிட்டு வரும் புகைப்படங்களும் பொது நிகழ்ச்சிகளில் அவர் காட்டும் தாராளமும் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. கல்யாணியின் இந்த மாற்றத்தை கண்ட சக முன்னணி நடிகைகளே சரியான பாதையில் பயணிக்கத் தொடங்கிவிட்டார் என புகழாரம் சூட்டி வருகின்றனர். கமர்ஷியல் ஹீரோயினாகவும் ஆக்ஷன் குயினாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவர் எடுக்கும் இந்த முயற்சிகள் நல்ல பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.